ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, மண்ணில் புதைந்தால்தான் எழ முடியும். உன் விடாமுயற்சிகளை பார்த்து தோல்வி கூட விரைவில் தோற்றுப்போகும். உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன். இப்போதுள்ள சூழ்நிலையை நான் அனுமதித்தது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தத்தானே. விரைவில் உன் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுவேன். என்னை நம்பு. நல்ல எதிர்காலம் அமையப்போகுது. யாராவது உன்னை தேவையில்லாமலும் செய்யாத தவறுக்கு உன்னை குறை சொல்லி காயப்படுத்தினால் அச்சொல்லுக்காக வருந்தாதே. சொல்லுக்காக கவலையே பண்ணாதே, சட்டையே பண்ணாதே. அவ்வளவுதான். அந்த மனதைரியம் என் பிள்ளைக்கு மட்டும்தான் வரும், வேறு யாருக்கும் வராது. தேவையில்லாமல் அவர்களோடு எந்த நேரத்தையும் வீணாக்கி விடாதே. இதுவரை உன் மனசில் இருந்த துக்கம், தோல்வி, வலிக்கு எல்லாம் விடை கிடைக்கப் போகிறது. அவையெல்லாம் தூக்கி எறிந்து போகும் நிலையில் உனக்கான தீர்வு உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது. ஆக மொத்தத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். யார் உன்னை என்ன விமர்சனம் செய்தார்களோ அவர்களே திருவென்று முழிக்கப் போகிறார்கள். எப்படி அப்பா இவர்களுக்கு நாம் நினைத்ததை விட மாறாக நடந்துள்ளது? யார் செய்தார்கள்? எப்படி வந்தார்கள்? இவர்களுக்கு யார் உறவாக வந்தார்கள்? என்ன வித்தை நடந்தது? என்ன மர்மம் நடந்தது என்று மனம் பதைபதைப்போடு பார்ப்பார்கள். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் என்ன? நீ என்ன நினைச்சாயோ அதுதானே உனக்கு நடக்கும். ஓம் சாய்ராம்.